ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இது புதன்கிழமை அன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அவசர பதிவு அப்படின்னு சொல்லி. அதாவது பணம் சேரணும் அப்படின்றதுக்காக பெருமாளை நினச்சி இந்த 3 பொருட்களை நம்ம பீரோவில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் அந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். பச்சை பயிறு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், அதோட பச்சை கற்பூரம், இது 3ஐயும் ஒரு பவுல்லையோ ஒரு தட்டிலையோ போட்டு மனசார வேண்டிக்கிட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. நீங்கள் யூஸ்வலாக பூஜை செய்வீங்க இல்லைங்களா, புதன்கிழமை அந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு 6லேருந்து 7 மணிக்குள்ளே விளக்கேற்றி உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த பொருளை பெருமாள் படத்துக்கு கீழே வச்சுட்டு வேண்டிக்கோங்க மனசார. பணம் நம்ம தேவைக்கு பணம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வச்சுட்டு புதன் ஓரை 8லேருந்து 9 வரையும் இருக்குங்க. அந்த டைமில் அதை எடுத்து போய் நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ, பீரோலையோ இல்லை பணம் வைக்கிறதுக்கு தனியாக ஏதாவது பாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதில் இதை தூவி விட்டுருங்க. 3 வாரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டுங்க. இந்த புதன்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா 3 புதன்கிழமை வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். பச்சை கற்பூரம் கரைஞ்சிரும். மிச்சம் இருக்கிற அந்த வெந்தயமும் பச்சை பயிரும் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இதை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு, எந்த அளவுக்கு பணம் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த 3வது புதன்கிழமை நீங்கள் இதை செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோடு நிறைய பேருக்கு மனசில் நினச்ச வேண்டுதல் பழிக்கணும் அப்படின்றதுக்காக தினம் கோயிலுக்கு போவாங்க. ஆனால் ஏனோ தெரியாதுங்க, கோயிலுக்கு போய் நாம் வைக்கிற வேண்டுதல் பழிக்கிறதே கிடையாது. சில பேருக்கு எதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோமோ, எதுக்கு தான் சாமி கும்பிட்றோமோ அப்படின்ற வெறுப்பு கூட வந்துடுங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வைக்கிற உண்மையான வேண்டுதலை அந்த கடவுள் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு சேர அமையணும் இல்லைங்களா. அதுக்கான காலமும் நேரமும் கைக்கூடி வரணுங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். கோயிலுக்கு போய் இந்த முறையில் வேண்டுதல் வச்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல் 48 நாட்களுக்குள்ளே பழிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. வேண்டுதல் பழிக்க கோவிலுக்கு போய் நாம் எப்படி சங்கல்பம் வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை நான் கிஃப்ட் அமைச்சு வைக்கிறேங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. 48 நாட்களும் அதே கோவிலுக்கு தாங்க போகணும். முதல் நாள் எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை தொடங்குறீங்களோ அந்த நேரத்தில் தொடர்ந்து 48 நாட்களும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணுங்க. உதாரணத்துக்கு நாளைக்கு இந்த வழிபாட்டை தொடங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னா தினமும் 8 மணிக்கு தான் அந்த கோயிலுக்கு போகணும். பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில், முருகன் கோயில், சிவன் கோயில், எந்த கோவிலாக இருந்தாலும் அதே கோவிலுக்கு 48 நாள் போகணுங்க. கோவிலை மாற்றக்கூடாது. கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட முன்னாடி நின்றுட்டு அல்லது உட்காந்துக்கிட்டு உங்கள் மனசில் இருக்கிற ஒரு கோரிக்கையை வைங்க. அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு கோவிலில் 21 முறை வலம் வரணுங்க. அதுக்கு பிறகு கோவிலில் நமஸ்காரம் செஞ்சுட்டு கடவுளை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வீடு திரும்பணுங்க. இது போல் ஒரு விஷயத்திற்காக, ஒரு வேண்டுதலுக்காக 48 நாள் கோவிலுக்கு போய் தினமும் 21 முறை வலம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சா உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக பலிக்குங்க. முழு மனதோடு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்களேன். உங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு நல்ல காரியத்தை சீக்கிரமே அந்த கடவுள் நிறைவேற்றி வைப்பாருங்க. ஒரு சங்கல்பத்தை ஒரு நாள் நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, 2வது நாள் நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதே சங்கல்பத்தை தொடர்ந்து 48 நாளும் மேற்கொள்ளும் போது அது ஒரு தவமாக மாறி அந்த தவம் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்குங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க, எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் 48 நாட்கள் அது செய்யணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படி பெரியவங்க சொல்லிட்டு போனாங்கன்னா அது ஒரு தவமாகவே மாறி நமக்கு அந்த தவமே நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்றதுக்காக தாங்க. இது தாங்க இந்த வேண்டுதலில் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இதை பின்பற்றி நல்ல பலனை பெறலாங்க. நம்ம பக்கத்தில் தெருவுக்கு தெருவு எப்படியும் பிள்ளையார் கோயில் இருக்கும். நம்ம தூரமாக கூட போகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. பக்கத்திலே இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு கூட போய் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது பலன்கள் கிடைச்சா அதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய நான் பரிகாரங்கள் சொல்கிறேன். அந்த பரிகாரங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க, அது செஞ்சனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கும் போது அதை வீடியோவில் சொல்லும்போது மற்றவங்களுக்கும் அது ஒரு ஊக்கமாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.